அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது உருமாந்திரியம் யூடியூப் சேனல். நமது உருமாந்திரியம் சேனலில் நிறைய பரிகாரங்கள், பூஜைகள், வழிபாடுகள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். சமீப காலமாக கண் திருஷ்டி பற்றிய நிறைய கேள்விகள் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். நம்ம ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சேனல்லையும் சரி, நம்ம உருமாந்திரியம் சேனல்லையும் நிறைய கண் திருஷ்டி பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு அற்புதமான மிக எளிமையான ஒரு கழிப்பு குளியல், கண் திருஷ்டி கழிவதற்கு வீட்டில் கழிப்பு குளியல் செய்யும் முறையை சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இதை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கழிப்பு குளியல் முறையை நீங்கள் பகிர்ந்துக்கணும். அன்பு சொந்தங்களே, அன்னை வராகி தேவியின் உபாசனை வகுப்பு, அன்னைக்கு கலசம் கட்டுவது, வராகி அம்மனுடைய மந்திரம் மற்றும் வராகி அம்மனுக்கு எளிமையாக வீட்டில் எப்படி பூஜை செய்யணும், முறைப்படி எப்படி அன்னையை வணங்க வேண்டும் என்பதை சொல்லித்தரும் 21 நாள் வகுப்பு தனிப்பட்ட முறையில் தரப்படுகின்றது. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் சொல்லும் இந்த கழிப்பு குளியல் மாதத்தில் ஒரு முறை குளித்தால் போதும். எந்த திதியில் குளிக்கணும்? அமாவாசை திதியில் குளிக்க வேண்டும். நேரம் எந்த நேரம் வேணாம், அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மதியம் 12 மணிக்குள்ளே, அமாவாசை அன்று மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் இந்த குளியலை செய்யலாம். என்ன செய்யணும்? நீங்கள் எந்த நீரில் குளித்தாலும் சரி, அந்த நீரில் சிறிது பன்னீர் சேர்க்க வேண்டும், சிறிது உப்பு சேர்க்க வேண்டும், சிறிது வேப்ப இலைகளை சேர்க்க வேண்டும். நீங்கள் குளிக்கும் நீரில், அது சுடுநீராக இருந்தாலும் சரி, சூடு இல்லாத நீராக இருந்தாலும் சரி, குளிக்கும் நீரில் கொஞ்சமாக பன்னீர், கல்லுப்பு அல்லது தூளுப்பு கொஞ்சமாக, வேப்ப இலைகள் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தண்ணீரில் குளியுங்கள். அப்படி குளித்தால் கண் திருஷ்டி விலகி போடும். சாமி, உப்பு போட்டு குளிக்கிறோமே, அது ஒன்றும் தவறு இல்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க. எந்த தவறும் கிடையாது. இது கழிப்பு குளியல். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேர் இதை செய்யலாம். அற்புதமாக இருக்கும். உடனே பலன் கிடைக்கும். கண் திருஷ்டிகள் விலகி ஓடக்கூடிய கழிப்பு குளியல். அனைவரும் குளிக்கலாம். மாதவிலக்கு சமயத்தில் மட்டும் இதை செய்ய வேண்டாம், மற்றபடி அனைவரும் இதை செய்யலாம். அன்பு சொந்தங்களை, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீராத பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். வாக்குமுறையில் பார்த்து அதரவண வேத பரிகாரங்கள் செய்யப்படும். உரு மாந்திரிக வித்தை என்னும் அற்புதமான வித்தையை 21 நாளில் கற்றுக்கொண்டு சொந்த முன்னேற்றத்திற்கு மற்றும் தொழிலாக சேவையாக செய்ய விருப்பப்படுறவங்க தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாகவே இந்த வகுப்பு எடுத்துக்கலாம். விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற மாக்காளியே நமக.